இங்க பேசுறது பலரும் பிடிஆர் அவர்கள் எங்களுக்கு புரிவது போல பேசுறாரு, தெளிவா பேசுறாரு அப்படிங்கிறத பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி பேசுவீங்க. இந்த பில் இன்ட்ரடியூஸ் ஆகும் பட்சத்துல தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம். குறிப்பா முக்கியமான பிரச்சனை இன்னைக்கே அதிக பொருளாதாரம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு வழங்கும் தென் மாநிலங்கள் மிகவும் குறைவான உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில், மக்களவையில், மாநிலங்களவை. ஏன் அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கை முக்கியம் என்றால் அங்கே தான் நாட்டோடைய முழு நிதியை கைப்பற்றி பகிர்ந்து கொடுக்கிறார்கள், அங்கே தான் திட்டங்களை வகுக்கிறார்கள், அங்கே தான் சட்டங்களை உருவாக்குறார்கள். அந்த பகிர்வு உருவாக்குதலில் ஏற்கனவே நம்மளுக்கு மிகுந்த குறைவான குரல் தான் இருக்கிறது. இந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் 30%, தென் மாநிலங்கள் யோசிச்சு பாருங்கள், பொருளாதாரத்தில் 30%, வரி கட்டுவதில் 40%, உறுப்பினர் தொகையில் 25%. இந்த பில் பாஸ் ஆனால் நம்ம 25%லேருந்து ஒரு 10-15% குறைக்கப்பட்டுரும். அப்போ 10-15% இருந்தால் தேர்தலில் பாஜக இங்கே போட்டி கூட இடாது. ஏன்னா அவங்க யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் மாத்திரம் ஜெயிச்சா அவங்க கவர்மெண்ட் அமைச்சிருவாங்க. அப்போ எனக்கும் உங்களுக்கும் எங்கே குரல் இருக்குது? ஒன்றிய அரசாங்கத்தில் முழு அதிகாரமும் முழு நிதியும் இருக்குது. சட்டமைப்பு அந்த வகையில் உருவாக்கப்பட்டது 1950. ஏன்னா பயந்தாங்க இந்த நாடு நீடிக்குமா, இந்த நாடு ஒன்றா ஓட்டுமா, அதனால் எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு. இது ஆக்சுவலாக தப்பு. இந்த காலத்தில் பிரிஞ்சு கொடுத்துருக்கணும் மாநிலங்களுக்கு. தே ஷுட் ஹவ் பீன் கிரேட்டட் எவல்யூஷன். இந்தியா ஹேஸ் மோர் சென்ட்ரலைசேஷன். ஒன்றிய அரசாங்கம் சைனாவோட ஒன்றிய அரசாங்கமோட, அமெரிக்காவோட ஒன்றிய அரசாங்கமோட கூடுதல் சக்தி தன் கையில் வைத்திருக்கிறது. அதுதான் எல்லா அதிகாரம், அதுதான் எல்லா நிதி. அங்கே ஏற்கனவே நம்ம குரல் வெறும் 25%. நம்ம மெஜாரிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ வாங்கணும்? 50%. அப்போ அவங்க தென்னிந்தியாவில் ஒரு நாள் ஒரு வேட்பாளர் நிறுத்தாமையே இப்பயே அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த பில் பாஸ் ஆச்சுன்னா நம்மளோட எண்ணிக்கை 25லேருந்து 15, 10ன்னு குறைச்சிருவாங்க. 10% நம்ம இருக்கவங்க 40% வரியை கட்டிட்டு எத்தனை நாளைங்க அது நீடிக்கும்? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.